தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு அநேக பாலாக் ராஜாக்கள் எழும்பி இருக்கிறாங்க. அநேக பாலாக் ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஒடுக்கும்படியாக நின்றார்களோ, எப்படி இவங்க வளர்ச்சி தடுக்கும்படி நின்றார்களோ, அதே போலதான் இன்னைக்கும் இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களுக்கு வருதுமா அநேகர் எழும்புறான். பாலாக்கூலர் போல எழும்புறா, பேழையவன் போல எழும்புறா, உன்னை சபிக்கும்படி எழும்புகிறா. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம். தேவ ஜனமே, தேவப்பிள்ளைகளே, நான் இப்படி தோல்வியா இருக்கிறேன், எடுத்ததெல்லாம் தோல்வி, எனக்கு வாய்க்கல, ஏன் இந்த வாழ்க்கையை நினைச்சிருக்கேன்? இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறது சகோதரனே, உன்னை ஆசீர்வதிக்கிறது சகோதரியை, உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். வாழ்க்கை மாற்றுவதே தேவனுக்கு பிரியம். நீ அப்படியே தோல்வியோடு மனமடிவாய் உட்கார்ந்து நீ அழுது கொண்டிருக்கிறது அவருக்கு பிரியமல்ல. நீ உடைந்து போய் நிற்பது பிரியமல்ல. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா உன் எல்லைகள் இல்ல. தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான ஏதாவது பாவம் இருக்கான்னு பாருங்க. ஏதோ ஒரு தேவனுக்கு பிடிக்காத ஏதாவது அசிங்க அருவருப்பான சிந்தனை இருக்கான்னு பாருங்க. கண் எச்சிருக்குன்னு பாருங்க. முருவருப்பு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆஸ்வதிக்க முடியாகவே காரணத்துக்கு போக சொல்றாரு. என் ஜனங்கள் ஆராய்க்கு கூட்டிட்டு போ, மோசே போன்னு சொல்றாரு. மோசே போய் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர்த்தையும் 40 நாள்ல போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் போறாங்க. காரணம் என்ன? இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய முறுமுறுப்பு. தேவன் கொண்டு போட்டாரு. வழியோரத்திலேயே போகவே அவன் முறுமுறுப்பை பார்த்தாங்க. சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நான் அங்க இருக்கும்போது வெள்ளை பூண்டு கிடைச்சது, என் வாய் ருசியா கடை சாப்பிட்டு இருந்தேன், இங்க ஒண்ணுமே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க எனக்கு வேணும்னு கேட்கல, முறுமுறுத்தாங்க. தேவன் அடித்து கொண்டார். காடையை பரலோக வானம் திறந்து வானத்திலிருந்து காடை இறங்கி வந்து காடைகளால் அவனுடைய இடத்தை நிரப்பினாரு. நீங்க யோசிக்க முடியுதா? ஜனங்க சொல்றாங்க, கடலுக்கு அத்தனை மச்சத்தை கொடுத்தாலும் பத்தாது, ஆனா அவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, எப்படி கொடுக்க முடியும் இவங்க கேட்கறத? ஆனா பரலோகத்துல என் தெய்வம் வானத்தை திறந்து, வானத்தின் பலகளை திறந்து காடைகளை கொடுத்தாருங்க. சாப்பிடும் போது சுத்தம் பண்ணிட்டாங்க, ஆனா சாப்பிடும் போது கர்த்தர் அடித்தாருங்க. இன்னைக்கு இதுதான் ஒரு சில நேரங்கள்ல ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிற நீங்க முறுமுறுக்கிறீங்க. அதனாலதான் ஒரு சில போராட்டம், முறுமுறுக்குனாலதான் ஒரு சில போராட்டம். உங்களுக்குள்ள தோல்வி வர காரணம் என்ன? உங்களுக்குள்ள விசுவாசம் குறைய முறுமுறுப்பு வருது. இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது ஒன்னே ஒன்று, ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை பண்ணுன்னு கேட்கல. ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி பண்ணுனீங்க? என் வாழ்க்கையை எப்படி மாறிச்சுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில சபிக்கப்பட்டு போனாங்க. இந்த காலை வேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்களை ஆஸ்வதிக்கிறதுக்கு அவருக்கு பிரியமா இருக்காரு. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில எதை விடணுமோ, எதை ஆண்டுக்கு விரோதமா இருக்குது, இந்த வாயா, கண்ணா, சிந்தனையா, கண் நிச்சயா, உலகத்தோட ஏதோ ஒரு பாவமா, அது எதுவாலும் சரி உங்களை தாழ்த்துங்க. தெய்வம் அப்பப்போ வர்றதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. நான் ஜெபிச்சா என் ஜெபத்தை கேட்பாங்க, ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, என்னோடு இருக்கணும், என் தெய்வம் என்னோடு இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் சொன்னாரு,